வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன "ஒடிலா 2" படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, உயிரோட இருக்கும்போதே காஜில சுத்திட்டு இருந்த ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்கள பூரா வேட்டையாடிட்டு இருந்தான். ஆனா, அவன் பொண்டாட்டியே கழுத்தறுத்து கொன்னு போட்டுர்றாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமும் அந்த ஊரே சேர்ந்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குது. ஆனா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சக்தியும் அதிகமாகி காஜியும் ரொம்பவே முத்திடுது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஊர்ல கல்யாணம் ஆகுற பொண்ணுங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அவன அடக்குறதுக்காக வர்றாங்க நம்ம ஹீரோயின் தமன்னா. ஆனா, அவனுக்கு அவங்க மேலயும் காஜி முத்தி போயிருது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? அவன எப்படி அடக்குறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதைக்களமே. தமன்னா, "ஆமா நீ காவாலா? ஹிந்தியில ஒரு குத்துப்பாட்டுன்னு குத்தாட்டம் போட்டுருந்தவங்கள கூட்டு வந்துட்டு, குத்து விளக்கா மாரி நடிக்கணும். தெய்வ கடாட்சமா சிவபக்தியா நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காங்க. ஆனா, அம்மனி என்னமோ கேரக்டருக்கு சுத்தமா செட்டே ஆகல. ஏன்னா, அவங்க ஏதோ ஏனோ தானோன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போற மாரி தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே சும்மா தெமேன்னு வந்துட்டு வசனம் மட்டும் ஒப்பிச்சுட்டு போற மாரி தான் இருந்தது. வில்லனா வர வசிஷ்டா சிம்கா தான் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்த மாரி சொல்லலாம். மத்தபடி எல்லாருமே மத்த பேய் படங்கள்ல வர மாரி ஒண்ணு ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. இல்ல அதுக்கும் கீழ மட்டமான ஆக்டிங்கா தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் படத்துல ஓரளவுக்கு ஓகே ரகமா இருந்தது. ஒளிப்பதிவும் சுமாரா இருந்தது. கதைக்கோ, திரைக்கதைக்கோ இவங்க பெருசா எந்த மெனக்கெடலுமே படல. இவங்களோட எண்ணம் பூரா அருந்ததி படத்த மாரி எடுக்கணும்னு தான் நெனச்சிருக்காங்க. ஆனா கடைசில இவங்க எடுத்து வச்சதே அருந்ததி மாரி தான் இருந்தது. என்ன அதுல கொஞ்சம் காஜிய தூக்கலா கலந்து போட்டு குழம்பு கலக்கி மாரி குடுக்க நெனச்சிருக்காங்க. ஆனா அது கலக்கி விட்டது என்னவோ படம் பார்க்குற நம்மள தான். அருந்ததி மாரி படம் எடுக்கணும்னு நெனச்சாங்களா? இல்ல ஸ்பூஃப் பண்ணி எடுக்கணும்னு நெனச்சாங்களான்னும் தெரியல. ஏன்னா பார்க்குறப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் தோணும். படத்துல வர பாய் கேரக்டர்ல இருந்து அந்த கதைய சொல்ற ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே அச்சு பிசுறாம அருந்ததி காப்பி அடிக்க வைக்கிற மாரி தான் இருக்கும். அதுவும் தமிழ் டப்பிங் முதற்கொண்டு அருந்ததி படத்துல இருந்து எப்படி ஹை பிட்ச்ல பேசுவாங்களோ, அதே அளவுக்கு தான் இவங்க பேசியும் வச்சிருக்காங்க. படத்துல ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் நகர நகர சரி ஏதோ நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்கும், கொஞ்சம் திகிலா நடக்கும், இல்ல ஏதாவது வந்து நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, தமன்னா வருவாங்க. தமன்னா வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது மாய மந்திரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க சக்திய வச்சு ஏதாவது சாகசம் பண்ணுவாங்கன்னு நெனச்சா, அம்மணி என்னமோ கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்கேயே நம்ம யோசிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிரணும். முடிச்சு விட்டீங்கடா போங்க. "ஒடலா 2" ஓட விட்டது என்னவோ நம்மள மட்டும் தான். அடுத்த ஒரு ரிவ்யூல சந்திப்போம். நன்றி மக்களே.